செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா. அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். ஏய், இவன் ஊரை விட்டு ஓடி வந்த மாதிரியா இருக்கான்? ஏதோ மூணாருக்கு அனிமூன் வந்த மாதிரி இருக்கான். ஏ மச்சான், இப்ப எங்கடா போறோம்? இதுல என்ன சந்தேகம்? உன் வீட்டுக்கு தான். என்னது, என் வீட்டுக்கா? மாப்பிள்ள, உன்னை விட்டு எங்களுக்கு வேற யாரா இருக்கா? ஆமா, இந்த மாதிரி ஒரு வெளிச்சா உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். டேய், இப்படி பேசினா எப்படிரா? இல்லடா, லவ் பண்ற ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி ரெண்டு பேரை எப்படா லவ் பண்ண வைக்க முடியும்? பின்ன ஏன்டா நீங்க இந்த பிள்ளைய கடத்துனீங்க? என்னது, நாங்க என்ன செருப்பால் அடிப்பேன்? சரி விடு, நம்ம எல்லாரும் இப்ப இந்த பிள்ளைய பாதியிலையும் விட முடியாது. பாவண்டா, இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய திருப்பி வீட்டுக்கு அனுப்ப முடியாது. இப்படியே விட்டு போனா எங்கேயாவது போய் சூசைட் பண்ணிக்கிறேன்டா. உங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா பழகினதுக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து நான் நல்லா சூசைட் பண்ணிக்கணும். அது இவங்க கூட பழகினதுக்கு கண்டிப்பா ஒரு நாளைக்கு நடக்கும். இப்ப அது முக்கியம் இல்ல. இப்ப உங்க வீட்டுக்கு போகணும். அதுக்கு என்ன பண்றது? சரி, ஒரு கண்டிஷன். இவங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்டுல ஒரு பொய் சொல்லணும். ஓகேயா? பொய் தானே, அதே மாப்பிள்ள ஈஸியா சொல்லுவேன். மாப்பிள்ள ஒரு பொய் சொல்லணும். டேய், என்னடா என்ன போய் பொய்யெல்லாம் சொல்றீங்க? என்னங்க அர்ச்சந்திரா? நான் பொய்யெல்லாம் வல்லத்துக்கிட்ட விட்டுனா கழுத்து மேல வரும். உன் பொய்யினால தானே நாங்க இந்த நிலைமையில உட்காந்துருக்கோம். பரதேசி போயில விடுறா. இப்ப என்னடா, எங்க ரெண்டு பேருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லணும், அவ்வளவுதானே? ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமா இல்லையா? நான் எதுக்குடா வருத்தப்படணும்? பொண்ணை கடத்தது நீங்க தானே. ஐயோ, கொல்றானே. எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் பாரு. ஒரு ப்ராப்ளம் இல்ல, நாயர் வீட்டுக்கு போகும்போது நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சுன்னு ஒரு சின்ன பொய் சொல்லணும். ப்ளீஸ் சொல்லுடா, என்ன வேணாலும் சொல்லு. நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஹாஸ்டல்ல படிக்குது. இப்போ நான் கேரிங்கா இருக்கேன். எது வேணாலும் சொல்லு. உனக்கு பொய் சொல்ல கத்தா தரணும். நான் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்ற மாதிரியே பேசுங்க. அண்ணே, நான் சொல்றத கொஞ்சம் ஆத்திரப்படாம கேளுங்கண்ணே. என்னடா? நீங்க ஆத்திரத்தை வேணா அடக்கிட்டு வரலாம், ஆனா என்னால மூத்திரத்தை அடக்கிட்டு வர முடியாதுண்ணே. ஒரு 2 நிமிஷம் வண்டியை ஓரமா நிப்பாட்டினீங்கன்னா தடன்னு இறக்கி விட்டு வந்துருவேன். முடியாது அண்ணே, இந்த பாலித்தீன் பை இருந்தா கொடுங்க, புடிச்சு சாம்பார் பாக்கெட் மாதிரி வெளியே எரிஞ்சிருவோம். வண்டியை கழுவி வச்சிட போறான். நீ ஓரங்க. அண்ணே, அப்படியே ஓரமா நிப்பாட்டுங்கண்ணே, ரொம்ப அர்ஜென்ட். இறங்கடா. பிஸ் அடிக்கிற கேப்ல எவனா மிஸ் ஆயிலாம் நினைச்சீங்க? இறங்க சீக்கிரம். சரி சாயிருவீங்கடா. போ. நிறைய இருக்குடா, போடா. அப்புறம் மொத்தமா நெளிஞ்சிக்கலாம். நிறைய இருக்கா? இப்ப இதுவரை போன்ல சொல்றான்டா, என்ன மச்சான் சொல்லி டென்ஷன் ஏத்துறான்டா. அண்ணே, கண்ணே ஒன்னும் சேலஞ்ச் பண்ணலன்னு அந்த மூடு முட்டி தானே உங்களை மச்சான கூப்பிட்டா அவங்க 2 பேர் காதல சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னானே. எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை சித்தப்பு. நம்ம வீட்டு பொண்ணு சரியில்லை. அந்த வண்டியை பாரியா, தாஸ் வண்டி மாதிரியா இருக்கு. அந்த லூஸ் வண்டியே தான். அப்பா, எவ்வளவு நேரம் அடக்கிறது? இன்னும் கொஞ்ச நேரம் அடக்கிறேன். வாய் வழியா ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கும். என்ன இவனை இங்க வந்து அடிக்கிறான்? இவ்வளவு பெரிய ஹைவேஸ்ல இவனுக்கு உச்சா போறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? சாரி போலீஸ். எல்லாத்தையுமா? ஏய் மோடி முட்டி, நீங்க எங்கடா இங்க? தெரியுமா, நான் அவங்க கிட்ட தப்பிச்சிட்டேன். என்ன, நீங்களும் தப்பிச்சிட்டீங்களா? வாயில என்ன கோக்கிட்ட வச்சிருக்க சொல்றேன். ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா ஊங்குற? அந்த பொண்ணு அது மீச ரொம்ப நல்லா இருக்குண்ணா. வரட்டுமா? சச்சின் மேட்ச்ல செஞ்சுரி போட்டுருப்பாரு. மார்ச் வரைக்கும் போற லெவல்ல இருக்கும். இப்ப என்னடா செஞ்சுரிய பத்தி பேச்சு? சச்சின் அடிச்ச பந்து மாதிரியே இருக்குல்ல இந்த வீக்கம். உன்னைய கொன்றுவேன். மோடு முட்டியே, என்னடா முன்னால கம்பியவே காணோம்? அந்த அளவுக்கு இன்னும் போகல. ஏய், உங்க ஊர் ஆளுங்க நல்லா அடிக்கிறானுங்கடா. அதுல அவங்க டிகிரி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு இவ்வளவு அடி வாங்கி ரத்தமே வரல? இல்லடா, எனக்கு உள்குத்து அதிகம். உள்ள ப்ளீடிங் ஆகி போய்கிட்டு இருக்கு. அப்ப ரத்தத்தை பார்க்க முடியாது. என்ன பார்க்க வந்து? இங்க ரத்தாறு ஓடுன்னு பாம்பேல இருந்து பார்க்க வந்தியா? அவங்களுக்கு நேரம் ஆக ஆக கொலவரி அதிகமாயிக்கிட்டே. ஏய், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? அந்த பொண்ணு கண்ணனை லவ் பண்ணவே இல்லடா.
இதான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்குலாம் இந்த மாதிரி லெவலுக்கு வந்தா தான் புரியும். டேய் ரேவதி கண்ணனை லவ் பண்றான்னு சொன்னதுனால தான்டா இந்த அடியோட விட்டு வச்சிருக்காங்க. அந்த புள்ள லவ் பண்ணலன்ற உண்மை தெரிஞ்சதுன்னா தோலை உரிச்சு உப்ப தடவிடுவாங்க. ஆனாலும் மாப்பிள்ள இவ்ளோ அடி வாங்கியும் நீ உண்மையை சொல்லல பாரு. நட்பை காப்பாத்திட்டடா மாப்பிள்ள. டீ. பரவாயில்ல, அவங்க தான் ஊருக்கு டீ வாங்கி கொடுத்து அடிக்கிறாங்கல்ல, அடுத்த ஊர்ல போய் குடிச்சுக்க. டேய் இங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காத, கொஞ்சம் அடக்கி வாசி. இந்த அம்மா பண்ணிட்டாலும் போடா லூசு. பாரு, எல்லா விஷயத்தையும் போன் பண்ணி எங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருக்கேன். டேய் யாராவே வெள்ளையும் சொல்லியுமா? ஏண்டா வாட்ச்மேனுக்கு யூனிஃபார்ம் கொடுக்க மாட்டீங்களா? டேய் அது வாட்ச்மேன் இல்லடா, எங்க தாத்தா. ரொம்ப வில்லங்கமான ஆளு. அந்த ஆளுகிட்ட யாரும் அதிகமா பேச்சு கொடுக்காதீங்க. சைலண்டா ஒரு வணக்கத்தை போட்டு உள்ள வாங்க. ஓகே? இவ்வளவு குளிர்லயும் கிரேப் ஜூஸ் அடிக்கிறானே மனுஷன். டேய் அது கிரேப் ஜூஸ் இல்லடா, ரம்மு. யாருக்கும் தெரியக்கூடாது ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டு இருக்காரு அந்த ஆளு. அப்படியா? பாக்குறதுக்கு தான் ஷாருகாசன்மா இருப்பாரு, பட் பண்றதெல்லாம் ஷாருகான்மா வேலை. மச்சான் கை குர்ரா. ஏன் எங்களை இவ்வளவு பிரம்மாண்டமா வரவேற்பாங்க நாங்க நினைச்சு கூட பாக்கலடா. இந்த வரவேற்புலாம் உனக்கு இல்ல தம்பி. திருவிழா இன்னைக்கு நைட் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. வா. திருவிழாவா? ஆசையா பாரு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஜில்ஜில் ராமாமணி வர சொல்லிருக்கலாம்ல. வாடா. டேய் ஓகே வாங்கடா. எங்க தாத்தா ஒரு பச்சளை புடுங்கி, இது பச்சளை ஸ்பெஷலிஸ்ட், நாட்டு வைத்தியர். வணக்கம் தாத்தா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. என்னடா இது? 3 பேருமா சேர்ந்து ஒரு குட்டியை தள்ளிட்டு வந்திருக்கீங்க. இப்போ இத உறிஞ்சி ஒட்ட குடிங்க. ஒட்டுமொத்த கதையை அப்புறமா சொல்றேன். மம்மி சிஸ்டர், இது என்னோட கைத்தூர் ஃப்ரெண்ட்ஸ். டேய் இது எங்க அம்மா, இது எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நீங்க சிஸ்டர்ரா, ஆன்ட்டி நினைச்சியா? ஐ அம் குட் பிரதர். டேய் ஐ அம் யுவர் ஓன் பிரதர். அடக்கி மீன் சொல்ல வந்து உள்ள கூட்டி போய்மா, சீக்கிரம் சீக்கிரம். டேய் டேய் இங்க வா, தாத்தாட்ட பேசு. ഞാൻ കുട്ടിയുടെ അനിയത്തി പേര് മഞ്ജു. മോളെ മോടെ പേരെന്താ? രേവതി. എന്താ മോളെ ഇങ്ങനെ ഡള്ളായിട്ടിരിക്കുന്നത്? ഫാമിലി വിട്ടുപിരിഞ്ഞതുകൊണ്ടാണോ? കുറച്ച് ദിവസത്തിനുള്ളിൽ എല്ലാം ശരിയാകും. ഈ കണ്ണൻ அந்த பெண்குட்டிய வீட்ல விரோதம் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டதா என் பேராண்டி പറഞ്ഞது. தாத்தா நான் இங்க இருக்கேன். சரி அங்கட இருந்து பறஞ்சதா இருக்கட்டும். நீ ஒண்ணும் கவலையே படாத. நீ என் கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிக்கலாம். உனக்கு என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில தாத்தா சீஃப் இன்ஜினியர் ஜோலி கொடுத்தாச்சு. அப்ப நானு எனக்கு இது உனக்கு ஒண்ணு வாட்டமா வச்சிருக்கிறேனே. வாட்டமாவா? அங்க இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் நீதான் தாத்தா சூப்பர்வைசர். எப்படி இந்த வயசுல குசும்ப பாரு. 1000 பிரச்சனை இருந்தாலும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஏய் நீ சும்மா தானே இருக்க, ஏன்னு கேள்றா? ஏன் எதுவுமே பண்ணாம சேஃபா ஒரு இடத்துல செட்டில் ஆயிட்டோம் தானே? இல்லடா, பின்ன என் ஆளு என் கூட வந்துட்டா. நம்ம வேற ஃபுல்லா அடிச்சிருக்கோம். இன்னைக்கு திருவிழால எப்படி ஆடுறேன்னு பாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து கலக்குறோம். நீ ஒன்னும் கலக்க வேண்டாம், அங்கேயே அதிகமா கலக்கிட்ட. மாப்பிள்ள வாட்டம் தாங்க. போடா, நான் என் ஆளு கிளம்பிட்டாலான்னு பாத்துட்டு வரேன். தாத்தா நீங்க 2 பேரும் ஜோடியா வர சொன்னல, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ ஒரு நிமிஷம் உள்ள வா. என்ன வச்சுக்கிறேன்றா. உனக்கு 1 நிமிஷம் தான் டைம், சீக்கிரம் வா. பாய். வா. உனக்கு அறிவு இருக்கா? நேத்து நீ தண்ணி அடிச்சிட்டு மட்டையானதுனால தான் இவ்ளோ பிரச்சனையும். இன்னைக்கு இங்கே வந்து குடிச்சு கூத்தடிக்கிறியா? ஊர்ல எங்க வீட்டுல கல்யாணமே நின்னு போச்சு. அங்க என்ன நடந்திருக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சிட்டு இருக்கேன். கரகம் பிடிச்சவனே, உனக்கு கரகாட்ட கேக்குதா? கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இன்னும் கிளம்பல? நான் வரல தாத்தா, நீங்க போங்க. நைட்டு முக்கியமான வேலை இருக்கு. எப்பவுமே நீ இப்படிதானடா? லூசு மாதிரி தான் பேசுவியா? என்ன தப்பா சொல்லிட்டேன்? I understand. I fully understand. எனக்கு எல்லாம் மனசிலாயி. Today is your first night. கிழிஞ்சுது. Enjoy, enjoy. இதுல இன்னொரு விஷயம். இதே ரூம்ல தான் நானு, என் பையன், என் பேரன் எல்லாருமே ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடினோம். கட்டில் கூட கடகடத்து போயிருக்குமே. என்ஜாய் என்ஜாய். I won't disturb you. நாளை மார்னிங் வந்து கதவை தட்டுவேன். பட் ஐ வில் கம் வெரி லேட். ஓகே? தாத்தா முக்கியமான வேலையா? ஐயோ சும்மாவே திட்டுவா, இதுல இந்த தாத்தா வேற. ஹலோ. எஸ். பாப்பா இஸ் வெயிட்டிங் ஈகர்லி. நீ இன்னும் போலையா? சிப்பையா அம்மா. என்ன படுத்துக்க. அப்புறம் இல்ல இங்க படுக்கிறதுல பிரச்சனைனா கீழே படுத்துக்க. என்னது? இல்ல இல்ல
நான் அங்க போய் படுத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். ஓ, எல்லாத்துக்கும் முறைக்கிறது. நீங்க தனியாவே படுத்துக்குங்க. ஆமா. கண்ணா கண்ணா கண்ணா, யாரோ கதவு தட்டுறாங்க. போய் தர. நீ போய் தர. ஒருவேளை உங்க அப்பனா இருந்தா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, நீ பின்பக்கமா ஓடிடு, நான் போய் கதவு திறக்கிறேன். ஓடி தர. பின்னாடி ஓடிடா, அவமானம். ஐயோ, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ரேவதி மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். என்ன வெட்டுங்க, என்ன வெட்டுங்க. அவங்க அண்ணன் வந்து வெட்டுவான். தல்றா. தாத்தா, சீக்கிரம் ரெடி பண்ணு. எங்கடா போறீங்க? மாப்பிள, கரகாட்ட ஆட வந்தவங்கள ஒருத்தருக்கு பாம்பு அடிச்சு பிடிச்சா பாவண்டா, மருந்து இருக்க ஓடி ஆண்டோம்டா. தாத்தா நீ போதா. அந்த பாம்பை உடனடியா காப்பாத்தி ஆகணும். கரகாட்டக்காரனை காப்பாத்தி ஆகணும். மருந்து எடுக்க வந்தேன். அதுக்கு இங்க இருக்குடா. ஐயோ, தாத்தா மருந்து ஒரு ரூமுக்குள்ள இருக்குடா. அதை எடுக்கிறதுக்கு தான் வந்தோம். வாங்க தாத்தா, பேசிக்கிட்டு. டேய், வாடா. சரியா உட்கார்றா, இங்கே போயிட போறேன். மூடிட்டு கொஞ்சம் ஒளிய நோக்கணும். ஆமா, இவனை போய் எந்த பாம்பு கடிச்சது? இந்த பாம்பு தாங்க. போடா பட்டி, பாம்பை காட்டுறான்னா பால் சும்மா காட்டுற மாதிரி காட்டுறேன். நீ ஒண்ணு பேடிக்க, இதுக்கு இங்கிலீஷ் மருந்து சரிப்பட்டு வராது. அது இங்கிலீஷ் பாம்புக்கு தான் சரியா. அதனால இவனுக்கு மூலிகை வைத்தியம் பண்ண. இந்த மூலிகையை இப்படி வச்சு கட்டினால் பச்சை ஒரு கண்டிஷன், ராத்திரி பூரா இவன் தூங்கவே படாது. அப்படி தூங்கினால் இந்த விஷம் ஜிவ்னு கபாலத்துக்கு போய் இவன் கைலாசத்துக்கு போயிடுவான். ஜாக்கிரதை, தூங்க விடக்கூடாது. சரி வைத்தியரே, நானும் பாத்துக்கிறேன். டேய், தூங்காத. தூங்காத, கண்ணு தர. டேய், இவன் தூங்காம இருக்க யாராவது பாடி தொலைங்களேன்டா. சாமி உன்னை கொண்டே முடியும். ஏண்டா, ஒருத்தன் காப்பாத்த பாட்டு பாறானா நீ மொத்த பேத்த கொல்ல பாக்குறியடா. அவன் பொழைக்க மாட்டான்டா, செத்து போயிருவான்டா. அப்ப நீ பாடு. அப்ப நீ மூடு, என் நண்பன் பாடுவான்டா. மாப்பிள, ஒரு பாட்டு எடுத்து விடு மாப்பிள. சேட்டா பாடம் சேட்டா.